வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பவர் கிருஷிகா. தலைப்புச் செய்திகள். நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோற்சவம் இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் கட்டுப்பாடுகள். ராணுவ தளபதியின் விசேட அறிவிப்பு. தொற்றா நோய்களால் நீண்ட காலமாக பாதிக்கப்படுபவர்கள் குறித்து விசேட கவனம் செலுத்துங்கள். ஜனாதிபதி தெரிவிப்பு. முகக்கவசத்தினை 5 செகண்ட்கள் கலற்றினாலும் நடப்பது என்ன? எதிர்வரும் தினங்களில் அமெரிக்காவில் கொரோனாவின் பலி எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு. அமெரிக்க நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் எச்சரிக்கை. ஆப்கானின் மிகப்பெரிய நகரங்களில் ஒன்றான கந்தகர் நகரை தலிபான்கள் கைப்பற்றினர். இங்கிலாந்துடனான 2வது டெஸ்ட் போட்டியில் வலுவான நிலையில் இந்திய அணி. நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோற்சவம் இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. சுகாதார நடைமுறைகளுக்கேற்ப மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே உட்பிரகாரம் மாத்திரம் திருவிழா இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நல்லூர் முன்பாக பருத்தித்துறை வீதியில் பக்தர்கள் ஒன்று கூடி நல்லூர் கந்தனை தரிசித்தனர். நல்லூர் ஆலய முன்வாசலில் கோவில் நிர்வாகத்தினரின் உத்தரவில் போலீசாரின் பஸ் நிறுத்தப்பட்ட நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இன்றிரவு முதல் அமலுக்கு வரும் கட்டுப்பாடுகள். ராணுவ தளபதியின் விசேட அறிவிப்பு. இன்று நள்ளிரவு முதல் மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து முழுமையாக தடை செய்யப்படுகின்றது என ராணுவ தளபதி ஜெனரல் சவீந்திர சில்வா தெரிவித்துள்ளார். அதன்படி மாகாணங்களுக்கு இடையிலான பொது போக்குவரத்து நிறுத்தப்படுகின்றது. இன்றைய தினம் ஜனாதிபதியுடன் நடைபெற்ற விசேட கலந்துரையாடலின் போதே இந்த தீர்மானங்கள் எட்டப்பட்டதாக அவர் தெரிவித்தார். எனினும் அத்தியாவசிய சேவைகளான விவசாயம், துறைமுகம், ஆடை தொழிற்சாலை மற்றும் வங்கி சேவைகள் மாத்திரம் வழமை போல் செயல்பட முடியும் என தெரிவித்தார். அத்துடன் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதியின் பின் தடுப்பூசி பெற்றுக் கொண்டமைக்கான அட்டை இல்லாமல் பொது இடங்களுக்கு பிரவேசிப்பது தொடர்பில் சோதனைகள் முன்னெடுக்கும் என்றும் ராணுவ தளபதி குறிப்பிட்டார். மேலும் வர்த்தக நிலையங்களை நடத்திச் செல்பவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ள சுகாதார சுற்றறிக்கைகளின்படி நடைமுறைகளை கையாள வேண்டும் என ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கொரோனா தொற்றின் காரணமாக நாடு முழுமையாக முடக்கப்படாது என ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜாசுமட தெரிவித்துள்ளார். இருப்பினும் பயண கட்டுப்பாடுகள் மேலும் கடுமையாக்கப்படும் எனவும் கூறியுள்ளார். முகக்கவசங்களாலும் தொற்று பரவலாம், அதனையும் சிந்தியுங்கள். கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாப்பிற்கு முகக்கவசம் கட்டாயம் அடைகின்றோம். எனினும் இந்த முகக்கவசங்களினாலும் வைரஸ் தொற்று பரவுகின்ற நிலை உருவாக்கியுள்ளதாக சுற்றுச்சூழல் துறை பேராசிரியர் திருமதி அஜிந்தா பரேரா அவர்களை தெரிவிக்கின்றார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மருத்துவமனைகளிலும் தனியார் பாவிக்கும் முகக்கவசம், கவச உடைகள் மற்றும் கையுறை என்பவற்றை சரியான முறையில் அளிப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதில்லை. எனவே இவ்வாறு வீசப்படும் முகக்கவசம் மற்றைய பொருட்களினால் சூழலில் கொரோனா பரவல் பரவும் ஆவதானம் உள்ளதாக அவர் ஊடகங்களுக்கு சந்திப்பின் போது தெரிவித்துள்ளார். குறிப்பாக வீடுகளில் இருந்து வீசப்படும் முகக்கவசங்களை மாநகர சபை, பிரதேச சபை ஊழியர்களினால் அப்புறப்படுத்துவதால் அந்த பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு தொற்று ஏற்படுவதற்கு சாத்தியங்கள் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தொற்றா நோய்களால் நீண்ட காலமாக பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் குறித்து விசேட கவனம் செலுத்துங்கள். ஜனாதிபதி தெரிவிப்பு. 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் தொற்றா நோய்களால் நீண்ட காலமாக பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் குறித்து விசேட கவனம் செலுத்துமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் சுகாதார அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கடந்த சில நாட்களில் இடம்பெற்ற மரணங்கள் குறித்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின்படி உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் மேல் மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் என்று, இவர்களில் அதிக சதவீதத்தினர் 60 வயதுக்கு மேற்பட்ட தடுப்பூசி பெற்றுக்கொள்ளாத மற்றும் தொற்றா நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். எனவே 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் தொற்றா நோய்களால் நீண்ட காலம் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் குறித்து கவனம் செலுத்தி விசேட நிகழ்ச்சி திட்டம் ஒன்றை தயாரிக்க வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி அவர்கள் வலியுறுத்தினார். ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற கோவிட் ஒழிப்பு விசேட குழுவுடனான சந்திப்பின் போதே ஜனாதிபதி அவர்கள் இதனை தெரிவித்தார். பிசிஆர் மற்றும் ஆன்டிஜன் பரிசோதனைகளை செய்யும் போது 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் பல்வேறு நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி அவர்கள் கூறினார். சிறுநீரக மாற்று அல்லது இரத்த சுத்திகரிப்புக்கு உள்ளான நோயாளிகளை தனிமைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி அவர்கள் சுட்டிக்காட்டினார். தொற்றா நோய்களுக்கான சிகிச்சைக்காக மருத்துவமனைகளில்
பதிவு செய்யப்பட்ட நோயாளிகளின் விவரங்களை பெற்று சுகாதார மருத்துவ அதிகாரிகள் மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்களின் விசேட கவனத்துக்கு கொண்டு வருவது பற்றி கலந்துரையாடப்பட்டது. மேல் மாகாணத்தைச் சேர்ந்த 60 வயதுக்கு மேற்பட்ட ஆனால் பல்வேறு நோய்கள் காரணமாக இதுவரை தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளாதவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அடுத்த சில நாட்களில் அவர்கள் அனைவருக்கும் தடுப்பூசியை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு பணிக்குழாம் பிரதானியும் ராணுவ தளபதியுமான ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்தார். ஒரு தடுப்பூசியை பெற்றிருப்பது நோயிலிருந்து பாதுகாப்பு பெற போதுமானதல்ல. எனவே தடுப்பூசியின் 2 மாதிரிகளையும் பெற்று நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பு காலம் வரும் வரை பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று கோவிட் குழு உறுப்பினர்களான விசேட மருத்துவ நிபுணர்கள் சுட்டிக்காட்டினர். மக்கள் ஒன்று கூடுவதை தடுப்பது, விசேட தேவைகள் மற்றும் கடமைகளுக்காக அழைக்கப்படாத அனைவரையும் வீட்டில் வைத்திருப்பது மற்றும் சுகாதார ஆலோசனைகளை பின்பற்றி நோய் பரவுவதை தடுக்க உதவுவது பொதுமக்களின் கடமையும் பொறுப்புமாகும் என்று மருத்துவர்கள் வலியுறுத்தினர். அமைச்சர் பவித்ரா பனியாராச்சி, ராஜாங்க அமைச்சர்களான சிசிர ஜெயக்கொடி மற்றும் சன் ஜெயசுமன, ஜனாதிபதியின் தலைமை ஆலோசகர் லலித் வீரதுங்க, சுகாதார அமைச்சின் செயலாளர் மேஜர் ஜெனரல் வைத்தியர் சஞ்சீவ முனசிங்க, பாதுகாப்பு பணிக்குழாம் பிரதானியும் ராணுவ தளபதியுமான ஜெனரல் சவேந்திர சில்வா, சுகாதார பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசேல குணவர்த்தன மற்றும் கோவிட் ஒழிப்பு விசேட குழுவின் உறுப்பினர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். முகக்கவசத்தினை 5 செகண்ட்கள் கழற்றினாலும் நடப்பது என்ன? டெல்டா வைரஸ் அடுத்த 2 வாரங்களில் அதிதீவிர தாக்கத்தினை ஏற்படுத்தும். எனவே நிலைமையினை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் முடிந்தவரை பயணங்களை தவிர்த்து சுகாதார நடைமுறைகளை சீராக கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொள்வதாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் மூலக்கூற்று மற்றும் மரபணு ஆய்வு பிரிவின் பணிப்பாளர் கலாநிதி சந்திம ஜீவந்திர கோரியுள்ளார். மக்கள் தங்களை தாங்களே சுய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒருவருக்கு உணவு இல்லையென்றால் வழங்குவதற்கு பலர் இருக்கின்றனர். எனினும் ஆக்சிஜன் இல்லையென்றால் நடக்கும் விளைவுகள் மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே உணவா ஆக்சிஜனா என்ற சிந்தனை மிக மிக அவசியம் என சந்திம ஜீவந்திர தெரிவிக்கின்றார். டெல்டா தொற்றின் இது ஆரம்பமே. இனிவரும் காலங்களில் அதன் பாரதூரமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் அதனால் அடுத்து வரும் 2 தொடக்கம் 3 வாரங்கள் மிகவும் தீர்மானமிக்க நாட்கள் என்று பேராசிரியர் சந்திம ஜீவந்திர கூறியுள்ளார். சீனாவில் பரவ ஆரம்பித்த கொரோனா தொற்றினை விட டெல்டா தொற்று பல மடங்கு வீரியம் கொண்டதென்றும் 5 செகண்ட்கள் முகக்கவசத்தினை கழற்றினாலே தொற்று ஏற்படும் வாய்ப்புள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த தொற்றினை கட்டுப்படுத்த கடினமான கட்டுப்பாடுகள் நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மாகாண எல்லைகளில் முப்படையினரும் பணியில். மாகாணங்களுக்கிடையிலான பயண கட்டுப்பாடுகள் மேலும் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் குறிப்பிட்ட எல்லைகளில் போலீசாருடன் முப்படையினரும் கடமையில் ஈடுபட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். போலீசாருக்கு உதவியாக நேற்றிரவு முதல் முப்படையினரும் மாகாண எல்லைகளில் உள்ள பாதுகாப்பு அரண்களில் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். நாட்டில் ஏற்பட்டுள்ள கொரோனா தொற்றின் அதிகரிப்பு காரணமாக மாகாணங்களுக்கிடையில் அத்தியாவசிய தேவைகளுக்கு மாத்திரமே மக்கள் பயணிக்க முடியும் எனவும் வரையறை விதிக்கப்பட்டுள்ளது. இதனை மீறுபவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். எதிர்வரும் தினங்களில் அமெரிக்காவில் கொரோனா பலி எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு. அமெரிக்க நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் எச்சரிக்கை. உலகளவில் கொரோனா தொற்றில் முதலிடத்தில் காணப்படும் அமெரிக்காவில் எதிர்வரும் நாட்களில் கொரோனா பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என அமெரிக்க நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் முதலாக காணப்பட்ட உருமாறிய கொரோனா வைரஸான டெல்டா வைரஸ் தொற்று உலகின் 30 நாடுகளுக்கு மேலாக பரவியுள்ளது. இந்த டெல்டா வைரஸ் கொரோனாவில் இருந்து மீண்டு வந்து கொண்டிருந்த அமெரிக்காவையும் விட்டு வைக்கவில்லை. அங்கு டெல்டா வைரஸ் தனது ஆதிக்கத்தை செலுத்த தொடங்கியுள்ளது. இதனால் மக்கள் மத்தியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி வருகின்றது. இந்த தருணத்தில் CDC என்று அழைக்கப்படுகின்ற அமெரிக்க நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையங்கள் வெளியிட்ட அறிக்கையில் எதிர்வரும் மாதங்களில் தினசரி 9,600 முதல் 33,000 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் சேர்க்கப்படலாம். அமெரிக்காவின் தென்பகுதியில்
இதுவரை இல்லாத வகையில் வைத்தியசாலைகளில் சேர்க்கை அதிகரிக்கும். வழக்கமான பராமரிப்பு கூட கிடைக்காத நிலைக்கு கொரோனா நோயாளிகள் ஆளாகலாம் எனவும் டெல்டா வைரஸால் பல மாகாணங்கள் போராடி வருகின்றன. இதனால் கொரோனா வைரஸ்களிலேயே மிக அதிகமாக பரவக்கூடியதாகும். மற்றைய கொரோனா வைரஸ்களை விட இது 2 மடங்கு வேகமாக தொற்றக்கூடியது என தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவில் ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழக கொரோனா தரவு மைய தகவல்களின்படி இதுவரையில் 3,61,85,761 பேருக்கு தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. 6,18,454 பேர் இறந்துள்ளனர். அமெரிக்க மக்கள் தொகையில் 50.1% கொரோனாவுக்கு எதிராக 2 டோஸ் தடுப்பூசிகளையும் செலுத்திக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவில் சுற்றுலா ஹெலிகாப்டர் ஏரியில் விழுந்து விபத்து, 8 பேர் பலி. ரஷ்யாவில் ஹம்சாத்காக் தீபகத் பகுதியில் உள்ள குரில் ஏரியில் நேற்று சுற்றுலா ஹெலிகாப்டர் விழுந்து மூழ்கியுள்ளதாக அந்த நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இச்சம்பவத்தில் 16 சுற்றுலா பயணிகளும் பணியாளர்களும் பயணித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் 60 மீட்புப் படை வீரர்களும் நீர்மூழ்கி வீரர்களும் அங்கு விரைந்து சென்று மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். வித்யாஜ் ஏரோ நிறுவனத்துக்குரிய இந்த MH-8 ரக ஹெலிகாப்டர் ஏரியின் 420 அடி ஆழத்துக்கு சென்றுவிட்டதாக தெரிய வந்துள்ளது. இந்த விபத்தில் 8 பேர் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மீட்புப் பணிகள் இடம்பெற்று வருவதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஆப்கானின் மிகப்பெரிய நகரங்களில் ஒன்றான கந்தகர் நகரை தலிபான்கள் கைப்பற்றினர். எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதியுடன் அமெரிக்க படைகள் ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறவுள்ளன. தற்போது தலிபான்கள் முக்கிய மாகாணங்களை ராணுவத்துடன் போரிட்டு தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்துள்ளது. இந்நிலையில் ஆப்கானின் மிகப்பெரிய நகரங்களில் ஒன்றான கந்தகர் நகரம் தலிபான்களின் கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளது. இதனால் அங்கிருந்து பலர் வெளியேறியுள்ளதாகவும் பலர் தங்கள் வீடுகளிலேயே பதுங்கியுள்ளதாகவும் அந்த நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆப்கானில் நிலைமை மிகவும் மோசமடைந்துள்ளமையால் தங்கள் நாட்டு அதிகாரிகள் குடிமக்கள் மற்றும் தூதரக அதிகாரிகளை பாதுகாப்பாக அழைத்து வர தங்கள் நாட்டு ராணுவத்தினை அனுப்பவுள்ளதாக அமெரிக்கா, இங்கிலாந்து மற்றும் கனடா ஆகிய நாடுகள் அறிவித்துள்ளன. அங்குள்ள சூழ்நிலை சம்பந்தமாக கருத்து வெளியிட்டுள்ள ஐக்கிய நாடுகள் சபை தலிபான்களின் ஆதிக்கம் அதிகரித்து அவர்கள் காபூலை கைப்பற்றினால் நாட்டில் பெரும் உணவு பஞ்சம் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் எச்சரித்துள்ளது. இந்தோனேஷியாவில் கொரோனா சிகிச்சை மையங்களாக மாறிய பயணிகள் கப்பல். உலகம் முழுவதும் பரவிய கொரோனா தாக்கத்தினால் உலக நாடுகள் பாதிப்படைந்துள்ள நிலையில் இந்தோனேஷியாவில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை மாற்றம் கொரோனா பலி எண்ணிக்கை அதிதீவிரமாக அதிகரித்துள்ளது. இந்நிலையில் இந்தோனேஷியாவில் பல்வேறு மாகாணங்களில் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வரும் நிலையில் அந்நாட்டில் ஒரு நாள் பாதிப்பு 3000-ஐ கடந்துள்ளது. தொற்று பரவலை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகளை அந்நாட்டு அரசு மேற்கொண்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக தொற்று பாதித்தவர்களை தனிமைப்படுத்துவதற்கு KM-1 என்ற பயணிகள் கப்பல் ஒன்று தற்காலிக கொரோனா மையமாக மாற்றப்பட்டுள்ளது. தெற்கு சுலவேசி பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள கப்பலில் மொத்தம் 800 படுக்கைகள் அமைக்கப்பட்டு கொரோனா பாதித்தவர்கள் 10 நாட்களுக்கு தனிமைப்படுத்தப்பட்டு வருகின்றனர். மேலும் கொரோனாவால் பாதித்தவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக 60 மருத்துவ பணியாளர்களும் நியமிக்கப்பட்டு பணியாற்றி வருகின்றனர் என்று அந்த நாட்டு சுகாதாரத்துறை தகவல் வெளியிட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் தற்போதைய நிலவரப்படி இதுவரை 37,74,155 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்துடனான 2வது டெஸ்ட் இந்திய அணி முதலாவது இன்னிங்ஸில் 364 ஓட்டங்களை பெற்றது. இங்கிலாந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வரும் இந்திய அணி தொடரின் 2வது டெஸ்ட் போட்டியில் நேற்றைய தினம் களமிறங்கியது. இங்கிலாந்தின் டெஸ்ட் மைதானத்தில் நடைபெற்றும் இப்போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. அதன்படி முதலில் துடுப்படுத்த ஆடிய இந்திய அணி இன்றைய 2ஆம் நாளில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 364 ஓட்டங்களை பெற்றது. அவ்வணியின் ஆரம்ப துடுப்பாட்டம் சிறப்பாக அமைந்த நிலையில் ரோஹித் சர்மா 83 ஓட்டங்களையும், லோகேஷ் ராகுல் 129 ஓட்டங்களையும், விராட் கோலி 42 ஓட்டங்களையும், ரவீந்திர ஜடேஜா 40 ஓட்டங்களையும் பெற்றனர். முதல் இன்னிங்ஸில் வலுவான நிலையில் உள்ள இந்திய அணியின் ஓட்ட எண்ணிக்கைக்கு தற்போது இங்கிலாந்து அணி தனது முதல் இன்னிங்ஸில் துடுப்படுத்த ஆடி வருகின்றது. இத்துடன் தமிழோசை செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழோசையோடு இணைந்திருங்கள். வணக்கம்.